அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. 727 ரிசல்ட்டு. நம்ம வந்து 536 ஓகேங்களா. அதே மாதிரி அதை பாக்ஸில் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஆல் போர்டில் வந்து 8 ரொம்ப கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 8 3 அப்படிங்கிற மாதிரி இல்லையா, அப்போ 7 அப்படிங்கிறத வச்சுட்டான். சரி, இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங்கில் சி போர்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 1 100% இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. 2 அல்லது 1. மற்றபடி ஏபிஎஸ்சி பிசியில் என்ன இருக்குது, ஏபிசி போர்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சி போர்டில் 2 அல்லது 1 ஆரம்பத்தில் நோட் பண்ணி வச்சுங்க. அதிரடியான வெற்றி நீ கண்டிப்பாக. 8 நாள் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து 6 நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் மெத்தடில் பாஸ் ஆனிச்சு. சரிங்களா. இந்த 311க்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கேல்குலேஷன் மெத்தடில் 428 அப்படி 422 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நல்லா கவனிச்சிங்க. ஆனால் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துங்க. அதாவது 74 22 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்ததில் இவன் 0311 வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நேற்று சொல்லும் போது கூட சொல்லிட்டோம். ஒன்றும் இல்லை, கேல்குலேஷன் மெத்தடில் நம்மளுக்கு 422 வந்துச்சு. இவன் என்ன பண்ணனா மைனஸ் எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 311 கொண்டு வந்தான். சரிங்களா. நம்ம நேற்று கணிப்புக்கு 853 அப்படிங்கிற மாதிரியும் 536 அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரெக்டாக நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்று என்ன பண்ணிட்டான்னா டேரெக்டாக இதுலேருந்து 3க்கு 7 1க்கு 2 1க்கு 7ன்னு சொல்லிட்டு பவரில் இறக்கி முடிச்சிட்டான். இது எங்கேருந்து எடுத்தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு தான். ஏன்னா ஒரு டெய்லி நீங்கள் கேல்குலேஷன் மெத்தடில் சொல்ல போகிறீங்க. அப்போ ஒரு நாள் கேல்குலேஷனில் மிஸ் ஆகுது. அன்றைக்கி நான் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க கூட. என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த 311 ரிசல்ட்டில் என்ன நான் கவனிக்க வேண்டியது, நான் நோட்டீஸ் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே 055 இருக்குது, இங்கேயும் 55 இருக்குது. இங்கே 55க்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 27 இருக்குது. இங்கே 55 பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று பிசியில் என்ன பாஸ் ஆனிச்சு அப்படின்னு தெரியுங்களா, 727. சரிங்களா. இதில் இருக்க 27 பாருங்கள். இங்கே நம்மளுக்கு 27 இங்கே பாஸ் ஆகுது. சரியா. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 727ல் இங்கே 55 பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே கடைசியாக அவன் ரிசல்ட் அடிச்சது 55. இந்த 55 நான் நேற்று இதை எடுத்தேன். ஆனால் ஒரு வேளை இதில் கேல்குலேஷனில் தான் டேரெக்டாக இன்றைக்கி நேற்று கணக்குக்கு எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் இதை மிஸ் பண்ணிட்டேங்கிறத சொல்கிறதுக்கு வரேன். இந்த இடத்துல 55க்கு 27 இருக்குது, இந்த இடத்துல 55க்கு 78 இருக்குது. சரி, 27க்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது 04 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி பிசியில் 04 அப்படிங்கிறது வரலாம்ங்கிற மாதிரி தோணுது. அதையும் உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் கணக்கில் பிசியில் பார்த்தீங்கன்னா 04 கணக்கில் வச்சுங்க. சரியா. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரி வரப்போகுதுன்னு பார்ப்போம். கேல்குலேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக நண்பர்களே இந்த சம்ருத்தி வந்து கடைசியாக அடித்த நம்பர் இது தான், 7348. சம்ருத்தி நேற்று அடித்த ரிசல்ட்டு இது தான், கடைசியாக வந்த ரிசல்ட்டு. ஸோ இது ரெண்டையும் பாருங்கள். 7348 2727. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு என்ன இருக்குன்னா 4909 இருக்குது. இந்த 4909 நம்ம கணக்கில் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நண்பர்களே கடைசியாக வந்து 2909. சரிங்களா. நம்மளுக்கு கடைசியாக வந்து ரிசல்ட்டு 2909. இதை வந்து நான் 3ஆல் பெருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு நேற்று வந்து எப்படின்னா 2 நாள் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் 3636 ஃபார்முலா தான் நம்ம என்றைக்குமே சொல்கிறது. அதாவது இப்போ வந்து நேற்று கடைசியாக வந்த ரிசல்ட் என்னங்கிறத உங்களுக்கு காமிக்க. இப்போ நாங்கள் 2909 3ஆல் பெருக்குனா இந்த இடத்துல 727 வருது. நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2727. ஓகேவா. சரி, அப்படிங்கும்போது நான் இதை அப்படியே 6ஆல் பெருக்கிறேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 362 பாக்ஸ் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா. நான் எதுக்காண்டி இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து சைபர் 44 246 ரிசல்ட் வந்துச்சு. நான் அந்த சார்ட்டில் கூட உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா கவனிச்சுங்க நண்பர்களே. உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன் பாருங்களேன். இந்த ஒரு கரெக்டாக சொல்ல போனால் இந்த 7348லேருந்து நம்மளுக்கு இங்கே வந்த 3021 வரைக்கும் நம்மளுக்கு கால்குலேஷன் மெத்தடில் ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக அப்படியே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் 311 நம்மளுக்கு கால்குலேஷனில் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் 311க்கு பதிலாக நம்மளுக்கு கால்குலேட்டரில் 422ன்னு காமிச்சிச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த 7348 நம்ம வந்து 6ஆல் ஃபஸ்ட்டு வந்து இதை 3ஆல் பெருக்கி அப்புறம் 6ஆல் பெருக்கி 3 6 3 6 அப்படிங்கிற பேட்டர்னில் தான் நம்ம பெருக்கணும். இதில் 044 டேரெக்டாக வந்துச்சு, அடுத்த நாள் பாக்ஸில் வந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு கணக்கு எடுத்து பார்த்தா நான் வந்து 2909 அந்த 7348 லாஸ்ட்டாக சம்ருத்திக்கு வந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் 2909 நான் எடுத்து அதை 3ஆல் பெருக்கினா எனக்கு 727 டேரெக்டாக வருது அப்படிங்கும்போது அதை திருப்பி நான் 6ஆல் பெருக்கினா எனக்கு வந்து 362 வருது. நீங்கள் 362 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். 362 ஓகேவா? பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு 246க்கு 264ன்னு கால்குலேட்டர் காமிச்சிச்சு. அதில் 246 நம்மளுக்கு பாஸ் ஆணுச்சு டேரெக்டாகவே. அப்படிங்கும்போது 362 பாக்ஸ் சிம்பிள், ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். நீங்கள் அதில் ஏபிஎஸ்சிபிசியில் நான் தனியாக அதிலேருந்து நான் பிரித்து கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன கணக்கு வருது அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள். அதாவது நண்பர்களே, நான் வந்து 362 பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 7க்கு வந்து 3, 2க்கு வந்து 6, 7க்கு வந்து 2, அப்படின்னா 7க்கு 3, 2க்கு 6, 7க்கு 1. சி போர்டில் கண்டிப்பாக 2 அல்லது 1 1000% வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்படி சப்போஸ் இவன் வந்து பவர் எடுத்தான் அப்படின்னா 2க்கு 4ஆக பவர் எடுப்பான் சி போர்டில். ஆனால் இந்த 4 வந்து கொஞ்சம் டவுட்டு தான். சப்போர்ட்டுக்கான சும்மா ஒரு 10 செட்டு ட்ரை பண்ணுற இடத்துல இது ஒரு 5 செட்டாக ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் சொல்லுவேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 4 அவ்வளோதான். ஓகேவா? 362 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு நம்ம நிறையா நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. மேற்கொண்டு மேபி மிஷின் நம்பரில் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா 585ன்னு நினைக்கிறேன். மிஷின் நம்பர் நேற்று 585ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 585. ஸோ 585க்கு டைரெக்டாக எடுத்த நம்பர் இருக்குது. ஆனால் நேற்று பெரிய சொதப்பல், இதுவா அதுவான்னு போட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 362 பாக்ஸு அவ்வளோதான் நம்ம வந்து கொடுக்குறது. 362 பாக்ஸு. பிசியில் பொறுத்த வரைக்கும் 0440 பிசியில் ட்ரை பண்ணுங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 4 வந்து சப்போர்ட்டில் வச்சுங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குறேன். சரி, இதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்சிபிசி என்ன கணக்குங்கிறத பார்ப்போம். ஏபிஎஸ்சிபிசியும் அதே தான், அதில் இருந்தால் நான் பிரித்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்து எடுத்துங்க. 62 ஒரு வேளை சப்போஸ் பவர் 62 இல்லை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 72. ஓகேங்களா? அதே மாதிரி 62 திருப்புனா 26, 72 திருப்புனா 27, 36 பரட்டினா 63. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 0440 அதே மாதிரி 61. அவ்வளோதான். 26 62 72 27 36 63 04 40 61 9 செட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது? ஆல் போர்டில் ஒரே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆல் போர்டில் இன்றைக்கி நான் ஒரே நம்பர் தான் 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இது தான், கம்மியான செட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த கால்குலேஷன் மெத்தட்லேயே ஒரு சில நாள் மாறி வருது. இருந்தாலும் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு நம்பருக்குள்ளே முடிப்போம். சி போர்டு மேக்ஸிமம் 2 நம்பர் ஒரு நம்பர் சப்போர்ட்டாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏபிசி போர்டு நம்பர்ஸ் அப்படிங்கிற போது ஒரு சில நாள் கணக்கில் ஒரு மாதிரி வருது, ஒரு சில நாள் கணக்கில் மாறி வர்றதுனால அதிகபட்சம் 3 செட்டு 4 செட்டு அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டை பொறுத்து நம்ம கொடுக்குற மாதிரி வருது நண்பர்களே. அவ்வளோதான் நான் விஷயம். மற்றபடி எனக்கு ஒரே நம்பர் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரே நம்பர் இந்த நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஷனாக இன்னும் 2 செட் அப்படின்னு கொடுக்கும்போது தான் ஒருவேளை இதுலனாலும் வரலனாலும் அதில் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து ஒரு 2 செட்டு இல்லை 3 செட்டு சப்போர்ட் கொடுக்குறது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான வெற்றியோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதையும் தாண்டி எனக்கு கெஸ்ஸிங் தேவைப்படுறேன்னா நான் வந்து 200 சார்ஜ் பண்ணுறேன். அது வந்து 8610144122 2 மணிக்கு மேலே மெசேஜ் அனுப்புங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜிபே 200 அனுப்புங்க. கெஸ்ஸிங் நம்பர் அனுப்புகிறேன். இதையும் தாண்டி தேவைப்பட்டால் மட்டுமே. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.